ஓம் நமச்சிவாயா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் லக்னத்துல சந்திரன் இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் பார்க்கலாம். சந்திரன் லக்னத்துல உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்கா அது உங்களோட ராசியாவும் மாறிடும். ஒரே ராசி ஒரே லக்னம் அந்த மாதிரி மாறிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், சந்திரன் ஒளிபொருந்திய சந்திரன், அதாவது பௌர்ணமி சந்திரனா இருக்கும்போது அவர் குருவை போன்று சுப பலன்களையும், அமாவாசை சந்திரனா இருக்கும்போது அவர் சனியை போன்று பாவ பலன்களையும் தரக்கூடியவர். இந்த ஒளித்தன்மையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடணும்னா, அவர் வளர்பிறை தேய்பிறை அப்படி எடுக்காம வானத்துல சந்திரன் ஒரு பாதி வடிவிலையாவது, அரை சந்திர வடிவிலையாவது அவர் இருக்கிற அளவுக்கு நம்ம அது ஒளி பொருந்தியவங்களா எடுத்துக்கிடணும். மற்றபடி இந்த வளர்பிறை தேய்பிறை கணக்குக்குள்ள நம்ம போக வேண்டாம். என்ன இருந்தாலும் தேய்பிறையை விட வளர்பிறை சந்திரன் கூடுதல் சுபத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் தான். சந்திரன் குரு சுக்கிரன் புதன் இந்த மாதிரி சுபர்களோட சேரும் போது நல்ல பலன்களையும், செவ்வாய் அவர் முக்கால் பாவியாக இருந்தா கூட சந்திரமங்கல யோகத்துல செயல்படுவார். அதனால செவ்வாய் கூட சந்திரனும் நல்ல பலன்களை தான் செய்வாரு. அதே நேரத்துல சூரியன் அது டிஸ்டன்ஸை பொறுத்து பலன்கள் மாறுபடும். சனி ராகு கேது கூட சந்திரன் சேரக்கூடாது, கெடு பலன்களை அவர் தருவாரு. மனோகாரகன், தாயார்காரகன், பிரயாணக்காரகன், புத்திக்காரகனான சந்திரன் நட்பு வலிமையில மேச லக்னத்துல 4ஆம் அதிபதியாகி அவர் அமரும் போது, ஒளிபொருந்திய சந்திரனாக அவர் அமரும் போது நல்ல தாயார், நல்ல சிந்தனை, கற்பனை திறன், வேகமான செயல்பாடுகளை ஜாதகருக்கு கொடுத்துருவாரு. அதே சந்திரன் ஒளி குறைஞ்ச சந்திரனா இருக்கும்போது அதே பலன்கள் அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். அடுத்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துல சந்திரன் 3ஆம் அதிபதியாகி அவர் லக்னத்துல உச்சம் அப்படிங்கிற வலிமை அடைவாரு. இந்த உச்ச வலிமைங்கிறது சந்திரன் வளர்பிறை தேய்பிறையை அடுத்து உச்சம்ங்கிற அந்த நல்ல நிலைமையில இருக்கிறது. அவர் வளர்பிறையா இருந்தாலும் சரி, இல்ல தேய்பிறையா இருந்தாலும் சரி, உச்ச நிலைமையில இருக்கிறது ஒரு நல்ல பலன்கள் தான். இருந்தாலும் அவர் பாவத்துவமா மட்டும் இல்லாம இந்த உச்ச வலிமையில ரிஷப வீட்டுல இருக்கிறது ஒரு நல்ல பலன்களை வழங்கும். 3ஆம் அதிபதியாகி அவர் லக்னத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால சகோதரர்களால நன்மை, நல்ல தாயார், நல்ல சிந்தனை அறிவு, முயற்சியால முன்னேற்றம், நல்ல கற்பனை வளத்தால முன்னேற்றம், புகழ் பெறுதல், இந்த அமைப்புகளை சந்திரன் கொடுப்பாரு. அடுத்து மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு தனாதிபதியாகி அவர் லக்னத்திலே உட்கார்ந்து இருக்கிறது நட்பு வலிமையில இருப்பாரு. புதனுக்கு சந்திரனை பிடிக்காட்டினாலும் சந்திரனுக்கு மகன்கிற முறையில புதனை ரொம்ப பிடிக்கும். அதனால நல்ல பலன்களே கொடுப்பாரு. நல்ல தாயார், வசதி படைத்த தாயார், தனவரவு, சந்திரனின் காரகத்துவ பொருட்களின் மூலியமா தனவரவு, நல்ல சிந்தனை, இதெல்லாம் மிதுன லக்னக்காரங்களுக்கு சந்திரன் கொடுக்க தவறவே மாட்டாரு. அவர் தேய்பிறை சந்திரனா இருந்தாலும் பாவத்துவமா இருந்தாலும் பலன் இதுல கொஞ்சம் மாறுபடும். அடுத்து கடக லக்னத்துக்கு, லக்னத்திலேயே அவர் ஆட்சி அப்படிங்கிற வலிமையில இருப்பாரு. ரிஷபத்துல உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற வலுவுல இருக்கிற மாதிரி எப்படி வளர்பிறை தேய்பிறைக்கு ஒரு விதி விலக்கோ, அதே மாதிரி ஆட்சிங்கிற வலிமையில அவர் கடகத்துல இருக்கும்போது அது ஒரு வளர்பிறை தேய்பிறைக்கு ஒரு விதி விலக்கு தான். அது ஒரு எக்ஸ்ட்ரா வலுதான். அவர் லக்னத்திலேயே இருக்கிறதுனால நல்ல சிந்தனை அறிவு, கற்பனை திறன், தாயன்பு, மற்றவங்கள அரவணைச்சு போகிற குணம், இந்த மாதிரி எல்லா நல்ல பண்புகளையும் அவர் கொடுப்பாரு. அடுத்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு அவர் விரையாதிபதியாகி லக்னத்திலேயே நட்பு வலிமையில இருப்பாரு. என்ன இருந்தாலும் விரையாதிபதி என்கிறதுனால தாயார் மூலியமாகவும் சந்திரனின் காரகத்துவ பொருட்கள் மூலியமும் சில சுப விரயங்களை அவர் வளர்பிறையா இருக்கும் போதும் சுபத்துவமாக இருக்கும்போது கொடுப்பாரு. அதே நேரத்துல பாவத்துவமாகவோ இல்ல தேய்பிறை சந்திரனாவோ அவர் இருக்கும்போது அசுப வழிகள்ல விரைய செலவு அவர் கொடுக்கதான் செய்வாரு. அடுத்து கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு லாபாதிபதியா இருந்து லக்னத்திலேயே அவர் நட்பு வலிமையில அமர்ந்திருப்பாரு. புதன் அவருக்கு ஏற்கனவே பிடிக்கும் நான் சொல்லியிருக்கேன். அதனால லாபாதிபதியா உள்ள சந்திரன் சந்திரனின் காரகத்துவ பொருட்களான அரிசி, பழங்கள், காய்கறிகள், நீர் பொருட்கள், பால் பொருட்கள், அன்றாடம் அழியக்கூடிய பொருட்கள் மூலியமான லாபத்தை கன்னி லக்ன மக்களுக்கு சந்திரன் வழங்குவார். அடுத்து துலாம் லக்னம். துலாம் லக்னம் சந்திரனுக்கு நட்பு வீடு இல்லைங்கிறதுனால இங்க சமங்கிற வலிமையில இருப்பாரு. என்ன இருந்தாலும் ஒரு இயற்கை சுபர் வீட்டுல அவர் அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். 10ஆம் அதிபதியாகி அவர் லக்னத்துல அமர்ந்திருக்கிறதுனால சந்திரனின் தொழில்களை அமைச்சு கொடுப்பாரு. குறிப்பா சினிமா துறையில கற்பனையில கதை எழுதுறவங்க, கதா ஆசிரியர், அதுக்கப்புறம் சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், நல்ல கற்பனை திறன், மன வலிமை, இதெல்லாம் துலாம் லக்ன மக்களுக்கு அவர் அமைச்சு கொடுப்பாரு. விருச்சிக லக்னத்துல 9ஆம் அதிபதியாகி சந்திரன் நீச்ச வலிமையை அடைவாரு. அவர் முறையான நீச்ச பங்கம் பெற வேண்டியது அவசியம். வீடு கொடுத்த செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் கட்டாயம் அடைந்தே தீரணும். அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் பாவத்துவமா சந்திரன் அடையாம இருக்க வேண்டியது நல்ல பலன்களை தரும். குரு சுக்கிர தொடர்பை பெற்றாருன்னா விசேஷ பலன்களை அவர் கொடுப்பாரு. இயல்பா இருந்தாலோ பாவத்துவமாக இருந்தாலோ சந்திரன் நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. தகப்பனால நன்மை இல்லாத நிலை, சிந்தனை அறிவு குறைந்த நிலை, கற்பனை திறன்ல பாதிப்பை கொடுக்கிறது, மன வளர்ச்சிகளை குன்றியவர்கள், இந்த மாதிரி நபர்களுக்கு சந்திரன் பாதிக்கப்படுவதை நம்ம பார்க்க முடியும். விருச்சிக லக்னத்துக்கு இந்த அமைப்புகள் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து தனுசு லக்னத்துக்கு அட்டமாதிபதியாகி சந்திரன் லக்னத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால நட்பு வீட்டுலதான் அவர் இருக்கிறாரு. இருந்தாலும் அட்டமாதிபதியாகி லக்னத்துல இருக்கிறதுனால நீர்நிலைகள், ஜலதோஷம்,
நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இந்த மாதிரி விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீர்நிலைகள்ல நம்ம இறங்கும் போது எப்பவுமே வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். பிரயாணத்தின் போதும் வந்து கவனமா இருக்கணும். சந்திரன் சுபத்துவமா இருந்தா வெளி மாநிலத்துல முன்னேற்றம், திடீரென வாழ்க்கையில சந்திக்கிற நபர்களால முன்னேற்றம், பிரயாணத்தினால ஆதாயத்தை கொடுப்பாரு. அதே இது பாவத்துவமாக இருக்கும் போது அப்படியே நெகட்டிவ் பலனை வந்து அவர் செய்வார். அடுத்து மகர லக்னம். சந்திரனுக்கு பகை வீடு இல்லை அப்படின்னா கூட சனியோட லக்னங்களுக்கு அவர் நல்லது செய்யறவர் கிடையாது. சமம்ங்கிற வலிமையில அவர் அமர்ந்திருந்தா கூட 7ஆம் அதிபதியா அவர் வீட்டை அவரே பார்க்கிற அமைப்புல இருப்பாரு. நல்ல மனைவி, அழகான மனைவியை வந்து அமைச்சு கொடுப்பாரு. இங்கேயும் சந்திரன் பாதிக்கப்படுறத வச்சும் ஒளி பொருந்திய சந்திரனா அவர் இருக்காரா இல்ல ஒளி குறைந்த சந்திரனா இருக்காரா அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அடுத்து கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாகி சந்திரன் லக்னத்துல உட்காரவே கூடாது. கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்க, அவமானம் எல்லாத்தையும் அவருடைய காரகத்துவங்கள் மூலியமாகவும், தாயார் மூலியமாகவும், தாயார் வர்க்கத்தின் மூலியமாகவும், தாயாருக்கு நிகரான பெண்கள் மூலியமாகவும் அவர் வந்து கொடுக்கதான் செய்வாரு. என்ன இருந்தாலும் அவர் சுபத்துவமா இருக்கிறத பொறுத்தும் பாவத்துவமா இருக்கிறத பொறுத்தும் வளர்பிறை தேய்பிறை அதாவது ஒளி பொருந்திய ஒளி குறைந்த அந்த கணக்குகள் அடிப்படையிலேருந்து தான் அவர் பலன் செய்வாரு. கும்ப லக்னக்காரங்களுக்கு வந்து சந்திரன் வந்து எப்பவும் நல்லது செய்ய கடமைப்பட்ட கிரகம் கிடையாது. அடுத்து மீன லக்னம். மீன லக்னத்துக்கு அவர் 5ஆம் அதிபதியாகி லக்னத்திலே உட்கார்ந்துருப்பாரு. நட்பு வலிமையில உட்கார்ந்துருப்பாரு. அவருக்கு பிடிச்ச குரு வீட்டுல, இயற்கை சுபர் வீட்டுல நல்ல நிலைமையில இருப்பாரு. பெண் குழந்தை, அழகான குழந்தைகள், குழந்தைகள் மூலியமான முன்னேற்றம், நல்ல குழந்தைகள், சிந்தனை அறிவுள்ள குழந்தைகளை வந்து மீன லக்னக்காரங்களுக்கு சந்திரன் கொடுப்பாரு. ஓகேங்க, இன்னைக்கு சந்திரன் வந்து 12 லக்னத்துல அமர்ந்திருந்தா என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இது வந்து ஒரு பொதுவான பலன் தான். என்ன இருந்தாலும் மனிதர்களுடைய கைரேகை போல எல்லா ஜாதகர்களுக்கும் தனித்தனியான ஜாதகம் தான். உங்களோட சுய ஜாதகத்தை முழுசா ஆராய்ஞ்சுதான் பலனை தெரிஞ்சுக்கிட முடியுமா ஒழிய ஒரு வரியில சந்திரன் வந்து லக்னத்துல இருந்தால், 2ஆம் வீட்டில் இருந்தால் இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான பலன் தான். நம்மளோட சுய ஜாதகத்துல காம்பினேஷன் வடிவுல லக்னாதிபதி வலு எப்படி இருக்குது, லக்னத்துல மற்ற கிரகங்களும் எப்படி இருக்குது, 1ஆம் இடம்னா எந்தெந்த கிரகங்கள்லாம் 1ஆம் இடத்தோட தொடர்புல இருக்குது, இப்படி ஒரு காம்பினேஷனா தான் வந்து தசாபுத்தி அடிப்படையில நம்ம பதில் சொல்ல முடியும். இது ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து வர்ற வீடியோல நம்ம செவ்வாய் மீதி உள்ள நவ கிரகங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓம் நமச்சிவாயா.